குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோம். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லா பற்றி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும். அதில் 2 லா மட்டும் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 2 லாஸ் வந்துட்டு நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? உள்ளே போகலாம். லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். By studying quantitative measurements of many reactions, it was observed that the reactions takes place between various substances are governed by certain laws. சரிங்களா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜென்ரலாக லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்னப்பா சொல்லுவோம் நம்ம ரியாக்டன்ட், ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ப்ராடக்ட். ரெண்டு கடையில் என்ன சிம்பிள் போடணும், நீங்கள் ஹாரோ மார்க் போடணும். ஏன்னா ரியாக்டன்ட் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு சொல்கிறாங்க, ப்ராடக்ட் மாலிகுல்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது கேட்டலிஸ்ட்டு இல்லை டெம்பரேச்சர் இல்லை ப்ரெஷர் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இந்த ஹாரோ மார்க் மேலே. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். பை ஸ்டடியிங் குவான்டிட்டேட்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் it was observed that the reaction taking place between various substances are governed by certain laws. சரிங்களா? அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் அதுதான் என்னதுப்பா ரியாக்டன்ஸ். அந்த லெஃப்ட் சைடில் பயன்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ரியாக்டன்ஸ். ரைட் சைடில் ஃபார்ம் பண்ணதுக்கு பேர் ப்ராடக்ட்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, அந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸையும் அந்த ப்ராடக்ட் மாலிகூல்ஸையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஸ்டன்ஸ், பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு, மேட்டர், எனிதிங் தட் ஹேஸ் எ மாஸ் அண்ட் இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், தட் இஸ் கால்ட் என்னதுப்பா, மாஸ். சரிங்களா? எனிதிங் தட் ஹேஸ் எ மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் என்னது, ஸ்பேஸ், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேட்டர் அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில லாக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் கால்டு, அந்த லாவை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த விதிகளை தான் என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் காம்பினேஷன்ஸ், லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ஆர் கிவன் பிலோ. மொத்தம் 4 லா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு என்னப்பா, லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அடுத்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன். தேர்ட் என்னது, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன். அடுத்து கேலுஸ்லாக் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். சரிங்களா? கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா எனிதிங் தட் ஹேஸ் எ மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். ஐ மீன் சாலிடாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ லிக்விடாக இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி 3 நிலைமைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயுக்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லா இருக்குது. அதான் என்னது, கேலுஸ்லாக் லா அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு 3ம் பார்த்தீங்கன்னா சாலிட் சப்ஸ்டன்ஸ், லிக்விடு, அதுக்கெலாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஏன்ப்பா இந்த இடத்துல மாஸ் அப்படின்னு சொன்னால் என்னது, ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் கண்டிப்பாக என்ன இருக்கும், சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு மாஸ் இருக்கும். எனிதிங் தட் ஹேஸ் எ மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் என்னதுப்பா, ஸ்பேஸ். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்டன்ஸ். அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன்று என்னதுன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன்ஸ், கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ். தேர்ட் ஒன்று என்னது, லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன்ஸ். ஃபோர்த் ஒன்று என்னதுப்பா, கேலுஸ்லாக் லா. இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் த ஃபஸ்ட் 2 லாஸ். ஐ மீன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, ப்ரொப்போர்ஷன்ஸ். மாஸையும் கான்ஸ்டன்ட், அது ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? You will study about law of multiple proportions and Gay-Lussac law of gaseous volumes in standard 9th. சரிங்களா? 9th ஸ்டாண்டர்ட் ஹையர் ஸ்டடீஸில் ரிமைனிங் 2 லாஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன லா மட்டும் பார்க்க போகிறோம்ப்பா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் விச் ரிலேட்ஸ் த மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். தெரியும் ஏன்ப்பா, ஒவ்வொரு பொருட்களுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும், மாஸ் இருக்கும். அது ரியாக்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு என்னப்பா ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக நிறை இருக்கும், மாஸ். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னதுப்பா, கிலோகிராம். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லுவாங்க, கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டு ஒன்று. சரிங்களா? இடத்திற்கு இடம் மாறுபடாது, ஒரே தான். சரிங்களா? மாஸ் அப்படின்னு என்ன நினைப்பா, அதில் உள்ள அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு பிறகு தான் என்ன சொல்லுவாங்க,
மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வெயிட் அப்படின்னு சொன்னால் இடத்திற்கு இடம் என்ன பண்ணும், வேறுபடும். சரிங்களா? இப்போ நம்மளோட வெயிட் இங்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நிலவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வெயிட் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8, அங்கே உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல மாறுபடும். சரிங்களா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு தகுந்தாப்புல வெயிட்டு மாறுபடும். ஆனால் எல்லா இடத்துலையும் என்னவா சேமாக இருக்கும், மாஸ். அப்போ இந்த மாஸ் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இப்போ மாஸ்னால் என்னன்னு தெரியுதாப்பா? எந்த இடத்துலையும் மாறுபடாது. இதோட எஸ்ஐ யூனிட் என்ன சொன்னாங்க, கிலோகிராம். மாஸ் அப்படின்னா என்னப்பா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? டூ நாட் சேஞ்ச் இன் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்ற மாதிரி மீனிங். The law of conservation of mass, which relates the mass of reactant and product during a chemical change, was stated by French chemist Lavoisier. சரிங்களா? இந்த லவாய்சியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சினை கண்டுபிடிச்சவங்க. எலமெண்ட்ஸை சரிங்களா ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. ஐ மீன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் டீட்டெயிலாக படிப்பீங்க. மொத்தம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 118 தனிமங்களை பற்றி வகைப்படுத்துறதுக்கு 118 தனிமங்களை வகைப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவாய்சியர். இவர் தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸை ஒரு 4 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க. 4 குரூப்பு. சரிங்களா? எர்த்தி எலமெண்ட்ஸ், ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ், கேசியஸ் எலமெண்ட்ஸ். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் லவாய்சியர் அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆக்சினை கண்டுபிடிச்சாங்க. எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு வகைப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் இவங்க தான். அதனால் இவங்களை என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையும் சொல்லலாம், நியூட்டனையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னிங்கன்னா யாரை தான் சொல்லணும், நம்ம லவாய்சியர். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க, ஆக்சினை கண்டுபிடிச்சாங்க. அந்த எலமெண்ட்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க தான் முக்கிய காரணம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். சரிங்களா? தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. லவாய்சியர் தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒன்றாடு. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை யார் சொன்னாங்க, லவாய்சியர். எந்த வருஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1774 அந்த இயரில் சொல்லியிருக்காங்க. இட் ஸ்டேட்ஸ் தட், இப்போ லா என்ன சொல்லுது, இட் ஸ்டேட்ஸ் தட் டூரிங் எனி கெமிக்கல் சேஞ்ச், ஏதாவது ஒரு வேதியியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கும்போது, டூரிங் எனி கெமிக்கல் சேஞ்ச் the total mass of the product is exactly equal to the total mass of the reactant. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது ப்ராடக்டோட மாஸும் ரியாக்டண்ட்டோட மாஸும் சமமாக தான் இருக்கும். ப்ராடக்டோட மாஸும் ரியாக்டண்ட்டோட மாஸும் என்னவாக இருக்கும், சமமாக தான் இருக்கும். இட் ஸ்டேட்ஸ் தட் டூரிங் எனி கெமிக்கல் சேஞ்ச் த டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த total mass of the reactant. In other words, the law of conservation of mass means that mass can neither be created nor be destroyed during any chemical reactions. சரிங்களா? எந்த ஒரு வேதியியல் வினைகள் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஆற்றல். மாஸ்னா என்னதுப்பா இந்த இடத்துல, ஆற்றல்னு சொல்கிறத விட எனர்ஜின்னு தான் ஆற்றல். மாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய வந்துட்டு உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியாது. இருக்கிறத தான் என்ன பண்ணும், பயன்படுத்த முடியும், மாற்றமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட ஒரு லா படிச்சிருப்பீங்க தெர்மோடைனமிக்ஸில். ஃபஸ்ட்டில் என்ன சொல்லும், எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். சரிங்களா? எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். இதே மாதிரி தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. மாஸ் அப்படின்றது மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட். இப்போ என்ன சொல்கிறாங்க, மாஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் டூரிங் எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். எந்த ஒரு வேதி வினைகள் மூலமாகவும் நிறையை மாற்ற முடியாது. நிறை எப்போதுமே என்னதுப்பா, கான்ஸ்டன்ட். மாஸ் வந்துட்டு என்னது, மாறாதது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, லவாய்சியர். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்னது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். நிறை மாறாதது. எந்த ஒரு வேதி வினைகள் மூலமாகவும் நிறையானது மாற்றம் அடையாதது. அதை உருவாக்கவும் முடியாது, இருக்கதை அழிக்கவும் முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லா இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டிபிலிட்டி ஆஃப் மாஸ்.
டிஸ்ட்ரக்டபிலிட்டி அப்படின்னு சொன்னால் அழிக்கிறது, இன்டிஸ்ட்ரக்டபிலிட்டி அப்படின்னு சொன்னால் அழிக்க முடியாதது. எதை அழிக்க முடியாதது? மாஸ், நிறையை அழிக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாற்றி அமைக்கலாம், ஆனால் மாறாது. சரிங்களா? என்னது? இருக்கதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In other words, law of conservation of mass means that neither be created nor be destroyed. Neither be created nor be destroyed. உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் law of constant proportions. law of constant proportions. இந்த லாவை யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, law of constant proportions was proposed by the scientist Joseph Brust in 1779. சரிங்களா? 5 years கழிச்சு அவங்க என்ன சொன்னாங்க? 1774 லவாய்சியர் சொல்லியிருந்தாங்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ யார் வரா? 1779 ஜோசப் ப்ரோஸ்ட் அப்படின்றவங்க லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. he states that, யார்? ஜோசப் ப்ரோஸ்ட் states that in a pure chemical compound. சரிங்களா? கெமிக்கல் காம்பவுண்ட்னா தெரியும். காம்பவுண்ட் என்னதுப்பா? H2O, என்னது? CO2, NaCl, KCl, CH4, இதெல்லாம் என்னது? எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட். H2O என்னதுப்பா? வாட்டர். CO2னா கார்பன் டை ஆக்சைடு, NaClனா சோடியம் குளோரைடு, KClனா பொட்டாசியம் குளோரைடு, CH4னா மீத்தேன். இதெல்லாம் என்னது? காம்பவுண்ட். அதாவது மிக்சர் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ் வித்து ப்ராப்பர் ரேஷியோ. சரிங்களா? வித்து கரெக்ட் ரேஷியோ. ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்தோடு சேர்ந்து இருக்கும். இது பேர் என்னது? காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் சேர்மம். தமிழ் என்ன சொல்கிறாங்க? சேர்மம். ஒரு சேர்மம் என்பது 2 குறிப்பிட்ட தனிமங்களின் விகிதாச்சாரம். சரிங்களா? 2 தனிமங்களின் குறிப்பிட்ட விகிதாச்சாரம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா H2O அப்படின்னு தான் போடணும். ஒரு Na ஒரு Cl அப்படின்னு தான் போடணும். ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் தான் போடணும். ஒரு K ஒரு Cl தான் போடணும். ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் அப்படின்னு தான் போடணும். என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு கார்பனோட எத்தனை ஹைட்ரஜன் தான் சேர முடியும்? 4 ஹைட்ரஜன். ஏன்பா? கார்பனோட வேலன்சி என்னது? 4. அதான் வேலன்சின்னு என்ன சொல்லியிருந்தாங்க? இட் இஸ் எ கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்னதுப்பா? ஹைட்ரஜன். 1 2 3 அடுத்து என்னது? 4. அப்போ கார்பனோட வேலன்சி என்னதுன்னு சொன்னீங்க நீங்கள்? 4 அப்படின்னு சொன்னீங்க. அப்போ ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜனை தான் சேர்த்துக்கிறோம். இதே கார்பன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை ஆக்சிஜனை சேர்த்துக்கிறோம்? 2 ஆக்சிஜன் தான் சேர்த்துக்கணும். ஏன்ப்பா? ஆக்சிஜனோட வேலன்சி 2. அப்போ கார்பனோட வேலன்சி 4னால அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி 2 ஆக்சிஜனை தான் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் 2 தனிமங்கள் ஒன்றோடு கலந்திருப்பதுக்கு பேர் என்னது? சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோசப் ப்ரோஸ்ட் he states that in a pure chemical compound the elements are always present in a definite proportions by mass. சரிங்களா? கண்டிப்பாக அந்த எலமெண்ட்ஸ் ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் உள்ள அந்த எலமெண்ட் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான், ஒரு நிறை விகிதத்தில் தான் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இல்லைனா இருக்கும். ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் ஏ டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸ் பை மாஸ். He observed all the compound with 2 or more elements. He observed all the compound with 2 or more elements and noticed that each of such compounds had the same elements in a same proportions irrespective of where the compound came from, who prepared. அதாவது அந்த சேர்மமானது எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அது கரெக்டாக அதே நிறைவேகத்தில் தான் சேர்ந்திருக்கும். இப்போ வாட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம். சரிங்களா? வாட்டர் அப்படின்றது எங்கே இருந்தனாலும் வரலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு வீட்டிலேருந்து இருக்கலாம், இல்லைனா என்னது கடல்லேருந்து வரலாம். சரிங்களா? இல்லைனா ஆறுகள்லேருந்து வரலாம், இல்லைனா கிளைசியர்ஸ் பனிச்சறுக்குகள்லேருந்து வரலாம். சரிங்களா? எந்த இடத்துலேருந்து வந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த H2O அதே நிறைவேகத்தில் தான் சேர்ந்துருக்கும். 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அதே நிறைவேகத்தில் தான் சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் லைக் ரெயின் வாட்டர் ஆர் என்னது கிணறு, வெல் வாட்டர் அட் த சீ வாட்டர் அண்ட் ரிவர் will always consist of the same 2 elements, hydrogen and oxygen in the ratio of எவ்வளோப்பா? 1:8 ரேஷியோ ஆஃப் எவ்வளவு? 1:8 ரேஷியோ பை மாஸ். அதோட நிறையில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் என்னது 8 அப்படின்ற நிறைவேகத்தில் தான் கலந்துருக்கும். அப்போ அது என்ன சொல்கிறாங்க? அந்த பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் the elements are always present in a definite proportions by mass.
in ratio 1:8 by mass. Similarly, the mode of preparations of compounds may be different, but their composition will never change. அதோட காம்போசிஷன் என்னதுப்பா, மாஸில் நிறைய விதத்தில் என்னதான் இருக்கும், வாட்டர்னா 1:8 அப்படின்னு தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதான் என்னது, கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன். லா ஆஃப் என்னதுப்பா, கான்ஸ்டன்ட்னா மாறாதது, நிலையானது. The mode of preparations of compounds may be different, but their composition will never change. It will be in a fixed ratio. Hence, this law is also known as law of definite proportions. சரிங்களா, கான்ஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்க, டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸ். ஒரு குறிப்பிட்ட நிறைவேகத்தில் தான் அந்த தனிமங்களோட நிறை இருக்கும். இப்போ வாட்டர் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும்ப்பா, 8. இந்த பை மாஸ், இந்த நிறைவேகத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ஜோசப் ப்ரோஸ்டன் 1779 he states that in a pure chemical compound the elements are always present in a definite proportions by mass அப்படின்றது தான். சரிங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம், பாயிண்ட்ஸ் 2. லெசன் முடிஞ்சிருச்சுப்பா. இதோட பாயிண்ட்ஸ் 2 ரிமெம்பர், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களோட சுருக்கம், atom, proton, electron and neutron. ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள். இது வந்துட்டு என்னது, பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அடுத்து என்னது, நியூட்ரான்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ்னால் என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா, நியூட்ரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ ஆட்டம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலாக இருந்தாலும் அதை பிரிக்க முடியும். பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் சப்பட்டாமிக் பார்ட்டிகல், எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The discharge tube used in experiment is now referred to as Crook tube or cathode ray tube, CRT. சரிங்களா, CRT அப்படின்னு சொன்னால் என்னது, cathode ray tube. It is long glass tube filled with a gas and sealed in a both the ends. சரிங்களா, இது வந்துட்டு ஒரு என்னது, சிஆர்டி அப்படின்றது என்னது, கேத்தோடு ரே டியூப்ன்றது என்னது, ஒரு 2 பக்கட்டும் க்ளோஸ் பண்ண ஒரு டியூப்பு. இது உள்ள என்ன ஃபில் பண்ணியிருக்கோம், கேஸ் மாலிகுலை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்னது, இது வந்துட்டு ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பார்ட்டிக்கல் இங்கேருந்து இங்கே போச்சு. அப்போ ப்ளஸ்ஸாக இருக்க கண்டு இது எங்கே போகுது, மைனஸை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் என்னது, கேத்தோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Different atoms carry different combining capacities. The combining capacity of an atom is known as என்னதுப்பா, வேலன்சி. வேலன்சி அப்படின்னு சொன்னால் என்னது, லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கு பேர் வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, 8 - லாஸ்ட் செல் எலக்ட்ரான், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்னது, ஆட்டம்ஸ். கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆன் ஆட்டம் இஸ் நோன் என்னது, வேலன்சி. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கோ அதான் வேலன்சி. இப்போ ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை ஆக்சிஜன் சேர்ந்துருக்கோ அதை 2ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்னதுப்பா, வேலன்சி. வேலன்சிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா, கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் இஸ் நோன் அஸ் என்னதுப்பா, வேலன்சி. ஹைட்ரஜன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. எத்தனை ஹைட்ரஜன் ஒரு காம்பவுண்டோடு சேர்ந்துருக்கோ அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் நீங்கள், வேலன்சி. இப்போ CH4 அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், கார்பனுக்கு வேலன்சி 4, ஏன்னா 4 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு. H2O அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சிஜனுக்கு எத்தனை வேலன்சின்னு சொல்லணும் நீங்கள், 2, ஏன்னா எத்தனை ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு, 2 அப்படின்ற மாதிரி. அடுத்த பையன் என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் ஃபார்முலா இஸ் த ஷார்ட்ஹேண்ட் நோட்டேஷன் ஆஃப் ஏ மாலிகுல் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் that is compound. It shows that actual number of atoms of each element in a molecule of a substance. கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ வாட்டர்னால் என்ன கெமிக்கல் ஃபார்முலா, வாட்டர்னா என்னதுப்பா, H2O. சோடியம் குளோரைனா NaCl அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி அதை ஷார்ட் ஹேண்டில் சரிங்களா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன வருது உங்களுக்கு, இந்த கெமிக்கல் ஃபார்முலா நோட்டேட் பண்ணுறோம். கெமிக்கல் ஃபார்முலா இஸ் த ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் ஆஃப் ஏ மாலிகுல் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். It shows that actual number of atoms of each element in a molecule of a substance. In naming a compound containing metal and non-metal, the name of the metal is written first, and then name of the non-metal is obtained by adding suffix ide to its name. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோமே, இப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் குளோரைடு அப்படின்ற மாதிரி. அப்போ இது ரெண்டில் எது மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அப்படின்றதான் மெட்டல்.
அப்போ சோடியம் அப்படின்றது மெட்டல்னா ஃபஸ்ட்டு சோடியத்தை தான் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து என்ன சொல்லணும்? குளோரின். சரிங்களா? அடுத்த எலமெண்ட் என்னதுப்பா? குளோரின். இதை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணணுமா? குளோரைடு. லாஸ்ட்டில் எப்படி முடிக்கணுமா? ஐடிஇ. அப்போ சோடியம் மெட்டல், குளோரின் நான் மெட்டல். இதை எப்படி நீங்கள் பேர் சொல்லணும்? சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லணும். மெட்டலை ஃபஸ்ட்டும் நான் மெட்டலை நெக்ஸ்ட்டும் எழுதணும். நான் மெட்டலோட நீங்கள் என்ன வார்த்தை சேர்த்துக்கணும் சஃபிக்ஸில்? ஐடிஇ அப்படின்னு சொல்லிக்கணும். பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் நெசசரி ஸோ தட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மே பி ஒபேடு. சரிங்களா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மே பி ஒபேட்னா, அதாவது ரியாக்டன்ட் எத்தனை மோல் இருக்கோ அதே நம்பருக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கணும்? ப்ராடக்ட். இப்போ தான் தெரியும், நம்ம படித்தோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொன்னால் ரியாக்டன்ட்டோட டோட்டல் மாஸும் ப்ராடக்டோட மாஸும் என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 5 ரியாக்டன்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எத்தனை ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கணும்? 5 ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் கான்செப்ட். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ H2 ப்ளஸ் என்னதுப்பா? O2 கிவ்ஸ் வந்துட்டு என்ன ஃபார்ம் பண்ணும்? H2O ஃபார்ம் பண்ணும். இங்கே பாருங்கள் 2 ஹைட்ரஜன் இருக்குது H2ன்னு. அப்போ இங்கேயும் 2 ஹைட்ரஜன். ஓகே, கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 O2. ஆனால் இங்கே ரைட் சைடில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 1 தான் இருக்குது. உடனே இதை சரி பண்ணணும். அப்போ இங்கே என்ன நீங்கள் போட்டுறணும்? 2 போட்டுறணும். 2 போட்டிங்கன்னா 2 ஆக்சிஜன் வந்துடும். ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் ரைட் சைடில் ஆயிடுச்சு. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் பாருக்கு? லெஃப்ட் சைடில் 2 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆட் பண்ணணும்? 2. அப்போ இங்கேயும் 4, இங்கேயும் 4, இங்கேயும் 2 ஆக்சிஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன். ஏன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆனால் என்ன ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமே? வாட்டர். அதுப்பா H2O அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The law of conservation of mass states that during any chemical change, the total mass of the product is exactly equal to total mass of the reactant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதாவது மாஸ் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது. மாஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? மாஸ். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன பண்ண சொல்லுவாங்க? கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு வேதி நிகழ்வுக்கு உட்பட்ட பின்னாடியும் அதை வந்துட்டு உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ உங்களால் முடியாது. நிறைய என்ன பண்ண முடியாது? உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றல் மாதிரி நிறையை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்துட்டு மாறாதது. ரியாக்டன்ட்டில் எவ்வளோ வந்ததோ அது ப்ராடக்ட்லேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது க்ளாஸரி கொடுத்துருக்காங்க. ஆயனோடனா என்ன, கேத்தோன்னா என்ன, கெமிக்கல் ஃபார்முலானா என்ன, டிசார்ஜ் டியூப், அயன், மாலிகுலர் ஃபார்முலா, பிரிசிபிடேட் அப்படின்னா என்ன, ப்ராடக்ட், வேலன்சி, இது எல்லாத்தையும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். லைட்டாக என்ன சொல்லிடுவேன், ஆனோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன சார்ஜ்? கண்டிப்பாக ப்ளஸ் சார்ஜா? பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோட். சரிங்களா? கேத்தோடு அப்படின்னு சொன்னால் என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். சரிங்களா? இதுக்கு ப்ளஸ் சார்ஜ்னால் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். ஏன் எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? மைனஸ் எங்கே நோக்கி போகும்? ப்ளஸ்ஸை நோக்கி போகும். அப்போ ஆனோட நோக்கி போகும். அப்போ அதுக்கு பேர், ஆனோடுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரான் அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்தோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? மைனஸ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோடு அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரோடு ஆர் அன் எலக்ட்ரான் டோனார். Chemical formula. It is a representation of substance using symbols for constituent elements. Chemical formula என்னதுப்பா? It is a representation of a substance using symbols. சரிங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸை குறிக்கணும். இப்போ சோடியம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் சொல்லணும்? NAன்னு சொன்னால் போதும். ஏன்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் நேட்ரியம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது. அதனால் NA. மற்ற எலமெண்ட் இப்போ கால்சியம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட், 2 லெட்டர், ஐ மீன் CA கால்சியம். கோபால்ட் அப்படின்னு சொன்னால் CO அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் H, ஹீலியம் அப்படின்னு சொன்னால் HE அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸை இல்லை ஒரு காம்பவுண்டை சுருக்கமான முறையில் நீங்கள் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னது? கெமிக்கல் ஃபார்முலே. டிசார்ஜ் டியூப் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏ டியூப் கண்டெய்னிங் சார்ஜ்டு எலக்ட்ரோட்ஸ் அண்ட் ஃபில்டு வித் கேஸ். அது உள்ளே என்ன இருக்கும்? ஒரு டியூப்பு. அதுக்கு பேர் தான் என்னது? டிசார்ஜ் டியூப்பு. இதில் என்ன இருக்கும்? சார்ஜ்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளஸ் சார்ஜோ இல்லை மைனஸ் சார்ஜோ இருக்கும். அது உள்ள என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? கேஸ் மாலிகுல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? கேஸ் மாலிகுல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபில்டு வித் ஏ கேஸ் இன் விச் அயனைசேஷன் இஸ் இன்டியூஸ்டு பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அயனைசேஷன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் பிரிகடைகிறது, அயனியாக பிரிகிறது, அதாவது கேட்டையானவோ இல்லை ஆணையானவோ மாறுறது தூண்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், அயன் ஆட்டம் ஆர் மாலிகுல் வித் நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் due to loss or gain of 1 or more electrons. அதுக்கு பிறகு என்னது? அயான்ஸில் உங்களுக்கு தெரியும் 2 டைப்பு. ஒன்று பேர் என்னதுப்பா? கேட்டையான். இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆனையான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டையான்னா அது எலக்ட்ரானை இழந்து அது மேலே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் கேட்டையான்.
அது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி அது மேலே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஆனையான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாலிகுலர் ஃபார்முலா தெரியும். இட் இஸ் எ ஃபார்முலா கிவிங் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் each ஆஃப் த எலமெண்ட்ஸ் present in a ஒன் மாலிகுல் ஆஃப் a ஸ்பெசிஃபிக் காம்பவுண்ட். சரிங்களா, ஒரு மாலிகுலில் எவ்வளவு அந்த எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ வாட்டர்னால் 2 ஹைட்ரஜன் தான் சார், ஒரு ஆக்சிஜன் தான் சார். கார்பன் டை ஆக்சைடுனா ஒரு கார்பன் தான் சார், 2 ஆக்சிஜன் தான் சார். இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மாலிகுலர் ஃபார்முலா. ப்ரிசிபிடேட் அப்படின்னு சொன்னால் வீல் படிவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டவுன் ஆரோ போட்டிருந்தாங்கன்னா அது ப்ரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ரியாக்டன் ரியாக்ட் ஆகி கீழே செட்டில் டவுன் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரிசிபிடேட். அண்ட் இன்சாலிபிள் சாலிட், கரையாத ஒரு திடப்பொருள். தட் எமர்ஜ் ஃப்ரம் லிக்விட் சொல்யூஷன். சரிங்களா, லிக்விட் சொல்யூஷனில் கீழே செட்டில் டவுன் ஆகக்கூடிய அந்த கரையாத பொருளுக்கு பேர் ப்ரிசிபிடேட். அதனால் இதுக்கு எப்படி ஆரோ மார்க் போடுவோம், நீங்கள் டவுன் ஆரோ பண்ணுவீங்க. ப்ராடக்ட், எ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஃபார்ம்ட் as a result of chemical reactions. ப்ராடக்ட்னா என்னதுப்பா, ஒரு வேதி வினையில் ரியாக்டன்ட்டோட ஒன்றோட ஒன்று மோதி கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் என்னது, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியாக்டன்ட்னா எ சப்ஸ்டன்ஸ் தட் டேக்ஸ் பார்ட் இன் அண்டர்கோஸ் சேஞ்ச் இன் எ டூரிங் எ ரியாக்ஷன்ஸ். சரிங்களா, லெஃப்ட் சைடில் ஒன்றோட ஒன்று மோதக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் என்னது, ரியாக்டன்ட்ஸ். ஐ மீன் லெஃப்ட் சைடில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பேர் ரியாக்டன்ட்டும், ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் உள்ள பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்டன்ட் அப்படின்னா லெஃப்ட் சைடில் உள்ளது, ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ரியாக்டன்ட் ஒன்றோட ஒன்று மோதி ஃபார்ம் பண்ணதுக்கு பேர் என்னது, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன்சி அப்படின்னு சொன்னால் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் எஸ்பெஷலி மெசர்டு பை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இட் கேன் டிஸ்பிளேஸ் ஆர் கம்பைன்ஸ் வித். எத்தனை ஹைட்ரஜன் அதை ரீப்ளேஸ் பண்ணுதோ இல்லை எத்தனை ஹைட்ரஜன் அதை கம்பைன் பண்ணுதோ சேர்த்துக்கிறதோ அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லியிருக்காங்க, வேலன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எல்லாத்தையும் லைட்டாக ரீகால் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்குங்க. சரிங்களா, இப்போ இந்த லெசனும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்கில் உள்ள ஒன் வேர்டை நீங்கள் தான் ட்ரை பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதி மிஸ்ஸுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.